இந்த கிராஃப்ட்டே இவ்ளோ அழகா வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. எஃபோர்ட்டே போடாம இது பண்ண மாரியே இருந்துச்சு. பட் ஆனா அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருந்துச்சு. எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஒரு கிரீன் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதில இந்த மாரி ஆஃபா ஃபோல்ட் பண்ணிட்டு, லைன்ஸ் போட்டு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா அத ஓப்பன் பண்ணி, அப்படியே உல்டாவா மடிச்சு, இந்த மாதிரி கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகைன் க்ளூ அப்ளை பண்ணி, இந்த மாரி ரோல் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இது வந்து ஒரு லீஃப் மாதிரி, ஒரு புஷஸ் மாதிரி இருக்க போது நல்லா. ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மாரி பேப்பர் கப் வச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படியே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூடவே அது நிக்கும். விழலாம் விழாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு குட்டி பேப்பர் எடுத்துக்கிட்டு, இத இந்த மாரி ஃபோல்ட் பண்ணிட்டு, அத வந்து ஒரு கர்வ் ஷேப்ல வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நெறைய ஃப்ளவர்ஸ செஞ்சு நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க அந்த கிரீன் கலர் பேப்பர்ல வந்து ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஒரு அழகான ஃப்ளவர் பாட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.